ஹலோ மக்களே, நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் வேறு லெவலில் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜெயிலில் பெரிய ஒரு கலவரம் நடக்குது. அதில் பல பேர் இறக்குறாங்க. போலீஸ் சைட்லேயும் இறக்குறாங்க, ப்ளஸ் ஜெயிலரில் இருக்கிற ப்ரிசனர்ஸும் இறக்குறாங்க. ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு டீம் கமிட்டி ஹெட், அவர் பேர் இஸ்மாயில். ஸோ அவரை ஃபார்ம் பண்ணி இதில் என்ன நடந்துச்சுன்னு உண்மை நிலவரம் அறிக்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் இப்போ ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணி என்ன நடந்துச்சு, இது கலவரத்துக்கு காரணம் என்ன, ஸோ இதனால் என்ன பாதிப்பாச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெயிலுக்கு வராரு. ஸோ ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஜெயிலராக இருக்கிற கட்டபொம்மன் அவரை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது 1969 அந்த வருஷம் தான் அவர் ஜெயிலராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ தான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவருக்கான ஊதியமும் பேரும் கிடச்சிருக்காது. ஸோ அதில் அவரோட எஸ்பி என்ன சொல்லியிருப்பாருன்னா, சொர்க்கத்தில் முட்டி போடுறத விட்டுட்டு நரகத்தில் ராஜாவாக இருக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அவரோட மனசில் ஆணித்தனமாக பதிந்துருச்சு. ஸோ இப்போ தான் கதையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம இஸ்மாயில் கேட்குறாரு, எதுக்கியா ஃப்ளாஷ்பேக்லாம், இப்போ இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்வார், படத்தில் லாஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டிங்கன்னா இதுக்கான காரணக்கர்த்தா யார், எதனால அப்படின்னு முன்னாடி இதனால் பாதிக்கப்பட்டவங்கலாம் யாருன்ற விஷயம் தெரியாமல் போயிடும்ல சார். ஸோ முன்னாடி இருந்து சொன்னால் தான் உங்களுக்கு கடைசியில் ஃபுல்லாக புரியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. கலவரத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி 8 months பிஃபோர் என்னென்ன நடந்துச்சு, இது 1970 பீரியட்ஸில் நடந்தது. ஸோ அப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. சிகான்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கான் மெட்ராஸில். ஸோ அவன் இந்த ஸ்மக்லர்ஸ் டீலிங்ஸ், அப்புறம் கோல்டு கடத்துறது, இந்த மாதிரி கடத்தல் தொழிலில் அவன் தான் பெரிய கிங்காக இருக்கான். ஸோ அடிக்கடி அதில் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு வந்துட்டும் போயிட்டும் அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பான். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆட்சி மாற்றம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அவனை வெளியே அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிரசன்டில் இருக்கிறவங்க ரவுடிகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் பரவி இருக்கும். ஸோ இந்த டைம் ஒரு 6 months தான் இருக்குது எலெக்ஷனில். ஸோ அது வரைக்கும் நீ ஜெயிலில் இரு சிகா, நாங்கள் அதுக்கடுத்து உன்னை வெளியே எடுத்துடுறோம் ஜெயிச்ச பிறகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிகா ஜெயிலில் தான் இருப்பார். நம்ம கட்டபொம்மன் சார் சொன்ன மாதிரி அந்த ஜெயிலுக்கே ஃபஸ்ட்டு அவர் வேண்டவருப்பாக தான் இருப்பார். ஏன்னா போயிட்டு இருந்தவர் இப்போ ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் என்னதான் இருந்தாலும் ராஜா, அதாவது காட்டில் சிங்கம் எங்கே போனாலும் அதான ராஜா. அந்த மாதிரி நம்ம சிகா இப்போ ஜெயிலில் இருக்கிறனால அவர் தான் இந்த ஜெயிலுக்கே ராஜா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரோல். இப்போ வடசென்னை படத்தில் எப்படி கண்ட்ரோல் எடுத்து அவங்க சைடே யாரும் நுழைய முடியாது, அந்த மாதிரி அது ஒரு செக்ஷனாக இருக்கும், சிகா செக்ஷன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவனுக்கு தேவையான ஆள் மட்டும்தான் வர முடியும், போக முடியும். மற்ற யாருமே அந்த சைடு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கோட்டை மாதிரி பெரிய பில்டப் கொடுத்து அமைச்சிருப்பாங்க. சிகாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள்னா ஹென்றி. இவன் நேஷனல் பிரிசனர், மேபி நைஜீரியாவை சேர்ந்தவனாக இருப்பான். ஸோ இந்த ட்ரக்ஸ் கடத்தலில் இவன் மாட்டிக்கிட்டு இவனும் ஜெயிலில் ரொம்ப வருஷமாக இருப்பான். சிகாவுக்கு இவன் ரொம்ப நம்பிக்கையானால இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஜீசஸ் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு அங்கே உள்ள பிரிசனர்ஸ் எல்லாம் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னா மணி, டைகர் மணி. இவன் பெரிய ரவுடி தான். சிகாவோட இவன் லெஃப்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இவன் எப்படின்னா வச்சுக்கோங்க, ரொம்ப கோவம் மொனட்ட குணம் உடையவன். இவனும் ஸ்மக்லர் டீலிங்கில் சிகா காக்கா வேலை பார்த்து இங்கே மாட்டிகிட்டு இருப்பான். அப்புறம் சிலோன்னு ஒரு அண்ணா இருப்பார். ஸோ அவர் எப்படின்னா சிலோனில் ஏதோ பாதிக்கப்பட்டு இங்கே ஏதோ இல்லீகலாக வந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலில் ரொம்ப வருஷமாக இருப்பார். லெட்டர்ஸ் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கேயும் அவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்துட்டு உள்ள மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல விதமாக இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் சிகாவோட லெஃப்ட் அண்ட் ரைட்டாக அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, சிகா எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போட்டுட்ருக்கான். ஹென்றி பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. சிகா நிறைய கொலை அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க மாதிரி நிற்பான். ஸோ இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சிகான்னு சொல்லி ஹென்றி போட்டு அவனுக்கு பரிசுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறவங்க, அவங்க கீழே இருக்கிறவங்களாம், வேணா சிகா அதுக்குள்ளெல்லாம் போகாத, உன்னால் முடியாது சிகா, நீ நம்ம சைடு வந்துரு, அப்படிலாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சிகா அதெல்லாம் கேட்க மாட்டான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிலோன் அண்ணன் அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அவர்கிட்ட கேட்பாரு, நான் எப்பயும் குழம்பி போயிருக்கும் போது நான் உங்ககிட்ட தான் பேச, நான் என்ன பண்ண நீயே சொல்லு சிலோன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணு சிகா, நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சுப்பாரு, நீ
வந்து திருந்தி இயேசு பாதையில் போறியா இல்லை இன்னும் இந்த கெட்டவனாகவே இருக்க போறியான்னு நீயே யோசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹென்றி வந்து வேணா சிகா, நீ இந்த பக்கம் வந்துரு, நம்ம வந்து கடவுளோட பாதையில் நோக்கி போவோம், நீ திருந்துனா நிறைய பேர் திருந்துவாங்க, அதான் அந்த சமுதாயத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஸோ இப்போ சிகா வந்து நான் ஹென்றி சொல்கிற பாதையில் போகிறேன், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னோட பிளாக்ல இருக்கிறவங்களும் எந்த ட்ரக்ஸ் டீலிங்ஸும் இன்வால்வ் ஆகக்கூடாது, இது வந்து என்னோட கட்டளை. ஸோ எனக்கு கீழே இருக்கிறவன் என்னோட விசுவாசியாக இருக்கணும், ஸோ உங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இனிமேல் எந்த தப்பு பண்ணக்கூடாது, நம்ம திருந்திடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே காமிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா சிகாவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது ஒரு பெரிய அரசியல்வாதி ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி ஐஏஎஸ் சண்முகம்னு ஒருத்தர் இருக்காரு, பழைய கேஸ் எல்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணுறாரு, அதனால நம்மளோட அரசியலுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும், நான் நல்லா மாட்டிக்க போகிறேன் சிகா, நீ அவரை மட்டும் எப்படியாச்சும் ஆளுங்களை வச்சு உள்ளேருந்து பேசி வெளியே இருக்கிறவங்கள வச்சு போட்டு தள்ளிடு, நீ அப்படி போட்டு தள்ளிட்டேன்னா உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு என்னென்னா ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் வந்து பார்த்திபன், அதாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவர் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சிட்ருக்காரு. ஸோ அந்த தள்ளுவண்டி கடையை வந்து எப்படியாச்சும் பெரிய ஹோட்டலாக மாற்றணுன்றது தான் அவரோட எய்ம். ஸோ அந்த கடைக்கு வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்றவர் தான் அந்த சண்முகம் ஐஏஎஸ் சார். ஸோ அவர் வந்து இவருக்கு லோன் விஷயமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு கார்டியன் மாதிரி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு லோன் வந்து நான் அப்ளை பண்ணித்தரேன், சாங்ஷனும் பண்ணித்தரேன், நீ ஹோட்டல் ஆரம்பின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஹாப்பியாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அவர் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு லவரும் இருப்பாங்க, ரேவதி. அவங்க வந்து பூக்கடை வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே தான், இவங்க கூடயே தான் இருப்பாங்க. நான் ஹோட்டல் வச்ச பிறகு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்ற மாதிரி எய்ம்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். நம்ம கல்யாணத்துக்கு இன்னைக்கு தான் வந்து பொக்கே சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். சாங்லாம் கூட வரும். ஒரு குட் ஹாப்பி ஃபேமிலி. அப்படி இருந்தாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக காமிப்பாங்க. ஸோ நாளைக்கு லோன் வந்து நாளைக்கு சாங்ஷன் ஆயிரும் பார்த்தி, நீ வந்து என்னை வீட்டில் வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தியோட ஃபேமிலியே. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தியோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருப்பான் அந்த தள்ளுவண்டி கடையில். அவன் வந்து இன்னைக்கு சண்முகம் சார் வந்து பைப் ரிப்பேர்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க பார்த்தி, நான் போக மறந்துட்டேன் வேலையில் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அந்த மனுஷன் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், இதை கூட நீ முன்னாடி சொன்னால் நானே கூட பண்ணியிருப்பேனேடா, இந்த நேரம் வேறு ஆயிடுச்சு, ஒரு 11:30 12 ஆயிடுச்சு, ஸோ இந்நேரம் அவர் தூங்கியிருப்பாரு, ஆமாம் பார்த்தின்னு சொல்லும் போது, ஓகே வெளியே உள்ள பைப் தானே, நானே போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நடுராத்திரி வந்து பைப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்காக போவான் பார்த்திபன். வீட்டுக்கு வெளியே உள்ள பைப் தான். ஸோ இவனே வந்து நிறைய தடவை போயிருக்கனால வீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டில் வெளியே இருக்கிற பைப்பை வந்து ஆசா பிளேட் மூலியமாக ரிப்பேர் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ இது வெளியே வரும்போது பக்கத்தில் இருக்க ஆர்மி ஆஃபீஸர் வந்து நடுராத்திரி அவன் வீட்டுக்கு போயிட்டு வரதை பார்த்துருப்பான். ஸோ அடுத்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்திபன் வந்து நமக்கு இன்னைக்கு லோன் கிடைச்சிடும், ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் சார் வீட்டுக்கு போவான். பார்த்தா அவர் வந்து அங்கே இறந்து கிடப்பாரு, ரொம்ப மோசமாக கொடூரமாக வெட்டப்பட்டு இருக்கும். பார்த்திபனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, கையும் ஓடாது காலும் ஓடாது. ஸோ வந்து யார் என்ன அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க போலீஸ் தரப்புலையும். ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்கும்னா, அந்த சண்முகம் சாரோட உடம்புல வந்து இந்த நம்ம மோப்பநாயை விட்டு கண்டுபிடிக்க முடியாதபடி மிளகாத்தூள்லாம் தூவி விட்டுருப்பாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, உங்கள் கடையில் வந்து இட்லி பொடி சூப்பராக இருக்குது, அந்த மிளகாத்தூள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் மர்டரர்ஸ் வந்து அந்த பொடியை தான் தூவி விட்டு மர்டர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் அதுவும் கிடைக்கிது. ப்ளஸ் பார்த்திபன் வந்துட்டு போனது அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் இதையும் வச்சு ப்ளஸ் இன்ஸ்பெக்டர் சாருக்கும் பார்த்திபனுக்கும் ஏற்கனவே முன்பகல் இருக்கும். அதாவது ஓசியில் வந்து சாப்பிட்டு போயிருப்பாரு. பட் அந்த மாதிரி சாப்பிட்றத வந்து பார்த்திபனுக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ கஸ்டமர்லாம் இருக்காங்களா, ஓசியில் தானே சாப்பிட்றீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க மாட்டீங்களான்னு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே சின்ன தகராறுலாம் இருக்கும். இதை காரணமாக வச்சுட்டு இவன் தான் வந்து மர்டர் பண்ணியிருப்பான், மிளகாப்பொடி அவன் கடை தான், ப்ளஸ் ஆர்மி ஆஃபீஸரும் பார்த்துருக்காரு பக்கத்து வீட்டில் நடுராத்திரி வந்துட்டு போகிறத சொல்லிட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் தள்ளிடுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சார் இப்போ இந்த இஸ்மாயில் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்மாயில் சாருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இருந்தாலும் சடன் ப்ரொமோஷன் இந்த கேஸை முடிச்சதுக்காக அவனுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் எதுவும் பின்னாடி விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் எதையுமே வந்து நடுவில் இன்ட்ராகேட் பண்ணாமல் எல்லாருமே சொல்கிறத சொல்லட்டும், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக கேட்டுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட்டு நம்ம கட்டபொம்மன் சார் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தியால் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலை நடந்த காரணம் பார்த்திபன்னு சொல்லி அவரை வந்து ஜெயிலுக்கு வந்து தூக்கி போட்டுறாங்க. ஜெயில் வந்து அவருக்கு புதுசுன்றனால அவருக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி, ரொம்ப எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஸ்டேட்டாகவே சுற்றிட்டு இருப்பார். சிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜெயிலில் என்ட்ரி ஆனோடனே வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு, இங்கே 2 விஷயம் தான், ஒன்று சிகா சைடு போய் சேர்ந்துரு, இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட் கேங்கில் போய் சேர்ந்துரு, தனியாக இருந்து நீ மாட்டிக்காத மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் சிகாவை நான் பார்த்தே தீரணும், இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பார்.
சார்ட்டையும் எத்தனையோ தடவை சொல்லுவார், நான் இந்த கொலை பண்ணல சார், நான் ரொம்ப அப்பாவி இன்னசென்ட், அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, இங்கே வந்துட்டேன், இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு வெளியே கிளம்ப பாரு, நல்ல நடத்தையில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, யாரை பார்த்தாலும் சிகாவை எப்படி மீட் பண்ணுறது, அவர் எப்படி போய் அணுகிறது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இதை சிகா கேங்கில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, இவன் எதுக்குடா நம்ம அண்ணனை பார்க்கணும்னு சொல்கிறான், இவன் யார் உளவாளியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பாக நடந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம கட்டபொம்மன் சார் பார்த்துட்டு வந்து அவங்களாம் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. நீ சும்மாவே இருக்க முடியாதா, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கட் பண்ணால் இஸ்மாயில் சார் வந்து நம்ம கட்டபொம்மனை இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்குறாரு, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஃப்ரெண்டு தூண்டி விட்டனால தாமே, அவங்க எஸ்பி சார்னால தான் இது நடந்துச்சாமே இந்த கலவரம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் எஸ்பி சார், நியூ எஸ்பி சார் வந்திருக்காரு. அதாவது பழைய சார் வந்து ரிட்டையர் ஆன பிறகும் கட்டபொம்மன் தான் அந்த போஸ்ட்டுக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் வந்து சிகாவோட அட்டுலியும் இந்த ஜெயிலில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அப்போ உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, திகார் ஜெயிலில் இருந்த நம்ம எஸ்பி சாரை வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணியிருப்பாருங்க. அவர் பேர் சுனில்குமார். ஸோ அவர் தான் வந்து இப்போ நியூ எஸ்பி. கட்டபொம்மன் சாருக்கு அதுவே வந்து ஒரு பொறாமையாக தான் இருக்கும், என்னடா நம்ம இத்தனை வருஷமாக வேலை பார்த்தோம், ஆனால் நம்ம இப்போ சார்ஜ் எடுக்கிற நேரம் பார்த்து இவரை தூக்கி உள்ளே போட்டாரே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் இருப்பார். இப்போ ஏன்னா இப்போ கட்டபொம்மன் சார் அவர் சொல்கிறது தான் கேட்கணும், அவர் தானே அவருடைய புது எஸ்பி. உடனே எப்படியாச்சும் சிகாவோட அடக்கி இந்த ஜெயிலை வந்து அவர் கண்ட்ரோலில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த ஜெயில் ஃபுல்லாக சிகாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கே உள்ள எல்லா ஜெயிலர்ஸும் அவர் சொல்கிறத கேட்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பயந்தே தான் நடந்துக்குவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புது எஸ்பி வந்து எல்லாரும் கேங்காக இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு அடிப்பார். ப்ளஸ் சிகாவோ சைடில் இருக்கிற எல்லா பிரிசனர்ஸையும் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி எதுனாலும் அடிங்க, லத்தி சார்ஜ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரக்ஸ் கூட வந்து இங்கே வந்துட்டு போக விடாமல் படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துகிட்ருக்காரு. அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, ஜெயிலில் வந்து இந்த சிங்கிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைட்டிங் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மாசுன்ற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம சிகாவோட ரைட் ஹேண்ட் சைடான டைகர் மணி வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சிட்ருப்பான் ஒருத்தனா. நம்ம பார்த்தி வந்து ஒரு சில பேர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தியை தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்தி வந்து மணிக்கிட்ட சரியாக அடி வாங்கிட்டு இருப்பான். பார்த்தி வந்து சிகா உட்காந்துருக்க பார்த்துட்டு எப்படியாச்சும் போய் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னு வருவார். அதுக்குள்ளே இவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப அடி வாங்குவான். கடைசியில் கோபம் தாங்க முடியாமல் ஒரு அடிப்பான் பாருங்கள், மணி அப்படியே கீழே விழுந்துருவான். ஸோ அவனுக்கு மயக்கமாயிரும். பார்த்தி இதில் வின் பண்ணிடுவான். அவனுக்கும் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. சிகா வந்து இப்போ தான் வந்து பாத்தியை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், இனிமேல் யாரும் இவனை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பாத்தி ஒரு விஷயம் சொல்கிறான், யோ நீ கொலை பண்ணுறதுக்கு நான் தான் வந்து மாட்டுவேன், ஏன்டா அப்படி இந்த மாதிரி அப்பாவியெல்லாம் உள்ளே எடுத்து வர்றீங்க, உன்னால என் ஃபேமிலி மொத்தம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ சிகா வந்து கோவப்படாதடா, அதை நான் பண்ணல, இனிமேல் யாரும் இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவன் பக்கமே யாரும் போகக்கூடாது, ஆனால் ஃப்ரீயாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சிகா சார் கிளம்பிடுறாரு. இப்போ பாத்தியை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இப்போ நம்ம எஸ்பி சார் பார்க்குறாரு. அங்கே வந்து நம்ம பார்த்திக்கு சமைக்க தெரியுன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ப்ளஸ் இப்போ பார்த்தி வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை பார்க்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி மனு எழுதியெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது, ஸோ என்னை எப்படியாச்சும் எங்கள் அம்மா ஒரு தடவையாச்சும் பார்க்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு எஸ்பி சார் ஓகே நான் வந்து என்னோட லெவல் ட்ரை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்னா, கட்டபொம்மன் சார்கிட்ட போய் நம்ம எஸ்பி சார் இவரை வந்து சமையல் செல்லில் தூக்கி போட்டுருங்க, அதாவது குக்கிங் இன்சார்ஜ் அந்த மாதிரி ஒரு செல் இருக்கும், அவங்க தான் எல்லாரும் பிரிசனர்ஸுக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அங்கே தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது கட்டபொம்மனுக்கு ஷாக்கிங்காகவே இருக்கும். ஏன்னா எல்லா பிரிசனர்ஸும் கொஞ்சம் நல்ல நடத்தின் காரணமாக கொஞ்சம் வருஷம் அப்சர்வ் பண்ணி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ நல்லவங்களாக இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி சமையல் இன்சார்ஜுக்குள்ளே சேர்ப்பாங்க. பட் எஸ்பி சார் வந்து புதுசாக வந்த நம்ம பார்த்தியை வந்து அதில் போட சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ இஸ்மாயில் சார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த குக்கிங் இன்சார்ஜாக யார் ஹெட்டாக இருப்பான்னா பஷீர். ஸோ இவர் ரொம்ப நல்லவர் தான். அங்கே தான் வந்து ரொம்ப வருஷமாக 30 இயர்ஸாக வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொம்ப நல்லவராக திருந்தி அங்கே சமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து 2 ஃப்ரெண்டு வந்து கிடைக்கிறாங்க நம்ம பார்த்திக்கு. ஒருத்தவங்க பேர் ரங்கு, அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி. இன்னொருத்தர் பேர் மோகன், அவர் பொண்ணு இறந்தனால இவர் கொஞ்சம் எப்படி இவர் தான் அதுக்கு காரணம் சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வந்து மூளை வளர்ச்சி, அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மென்டலாக சுற்றிட்டு இருப்பார் இந்த செல்லிலே. இப்போ தான் பார்த்திக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எந்திரிச்சோடனே சமைச்சிக்கிட்டு அங்கே உள்ள பிரிசனருக்கு நல்லா சமைச்சு போட்டு கொஞ்சம் அவரோட வேலையை செய்ய ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் பஷீரும் வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸும் இவருக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஓடிட்டுருக்கு. நம்ம பார்த்தியும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த செல்லிலேயே என்னென்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு சைடு இருக்காங்க, ஆனால் வந்து மற்ற பிரிசனர்ஸ்க்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஸோ கட்டபொம்மன் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து ஏசி ரூம் கொடுத்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்காங்க.
ரஷீத் தான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து லஞ்சு டின்னர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தனியாக ஒரு ஆளை விட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. ரங்கு தான் எப்பயுமே போய் கொடுத்துட்டு வருவாங்க. பட் இன்றைக்கி அவங்கள காணும்னு சொல்லிட்டு நம்ம இவனை வந்து போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. நம்ம பார்த்திபன் வந்து அங்கே போனால் ரங்குவை வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்லையா, ஸோ கேர்ள் மாதிரி நினச்சி அவங்க கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை நம்ம பார்த்திபன் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. கட்டபொம்மனும் வந்து எதுக்கு நீலாம் இங்கே வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் விஐபி ஏரியா, உன்னை யார்டா உள்ளே விட்டது, இங்கே யாருக்குமே பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே பார்த்திபன் கோபத்தோட வெளியே வந்துடுறாரு. கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரங்கு கிட்ட போய் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு ரங்கு ஆமாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம்ல, எனக்கு தான் அப்படி சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அப்படி யாராலுமே சொல்ல முடியாது. இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணி ஆகணும், அதுதான் சட்டமும் கூட. இல்லாட்டி அடின்னு ரொம்ப வெளுத்துருவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பண்ணுற மாதிரி தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்திபன் சூழ்நிலை கூடிய சீக்கிரம் மாறும், நான் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரங்குக்கும் ஒன்றுமே புரியலை. கட்டபொம்மன் வந்து அங்கே உள்ள அரசியல்வாதிக்கு வாக்கி டக்கு மாதிரி கொடுக்குறாரு. நீங்கள் இதுலேருந்து கூப்பிட்டிங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும் சார், நான் வந்து எதுனான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது கலவரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா ஜெயிலர்ஸும் வந்து ப்ரேயரில் நிற்கிறாங்க, அசம்பிள் ஆகிட்டாங்க. 2 பேர் மட்டும் காணும். ஸோ எல்லோரும் தேடி பார்ப்பாங்க. கட்டபொம்மனும் போய் யார் வரலன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மோகன் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே குழம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு செல்லுக்குள்ளே. ஹென்றி வந்து அவங்கள கூப்பிட்டுட்ருக்காரு. வா மோகன் போய் நம்ம ப்ரேயர் அட்டன் பண்ணும் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே உள்ள ஜெயிலர்ஸ் பார்த்துட்டு 2 பேரையும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அதை ஹென்றி வந்து தடுக்கிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லை, எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எஸ்பி கிட்ட. எஸ்பி கோவத்தில் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி பைபிள் புக்ஸு கொடுக்கறதுக்கு அலோடே இல்லை, நீ எதுக்கு உன் விஷயத்துக்கு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் பைபிள் தான் வச்சுருக்கேன், உனக்கு யார் ரைஸ் கொடுத்தா, அதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்ல, நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லி பைபிளை பிடுங்குறாங்க. ஸோ அதை விடாமல் ஹென்ரியும் வாங்குறாரு. ஸோ கோவத்தில் ஹென்றி வந்து எஸ்பியை அடிச்சிடுறாரு. ஸோ அடித்தோடனே எஸ்பிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹென்ரியை போட்டு அடிச்சுட்டு அவரை ஒரு தனி செல்லில் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செல் இருக்கும், அதாவது சாப்பாடு மட்டும்தான் தர முடியும், வெளி உலகத்தில் கான்டாக்டே இல்லாமல் ஃபுல்லாக அடைச்சி பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு செல்லில் தூக்கி போட்டுருவாங்க. அங்கே போட்டு ரொம்ப அடின்னு அழிப்பாங்க. இதுக்கு சிகாவுக்கு தெரிஞ்சு சிகாவும் போய் பார்க்கலான்னு போகும்போது விடவே மாட்டாங்க, இந்த செயலாக வரவே கூடாதுன்னு சொல்லி தடுத்துருவார் எஸ்பி. ஸோ சிகாக்கிட்ட இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒவ்வொருத்தையாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார் எஸ்பி. என்ன பண்ணுவார்னா அங்கே வெளியே இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட பணத்தை கொடுத்து அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அவன் எஸ்பி தரமாட்டான், நீ தெரியாமல் எப்படியாச்சும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. பார்த்தா அன்றைக்கி அடித்த அடியில் ஹென்றி வந்து இறந்தே போயிடுவான். ஸோ இது சிகாவுக்கு தெரியாது, அங்கே உள்ள யாருக்குமே தெரியாது. கட்டபொம்மனும் எஸ்பியும் இது இறந்த உடனே சரி அவனை புதைச்சிடலாம், யாருக்குமே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், முடியாமல் இறந்துட்டான்னு நான் சொல்லிக்கிறேன், சிகாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நெக்ஸ்ட் டேவே வந்து இது பெரிய கலவரமாக மாறிடுச்சு. நியூஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. இதில் சீலன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இங்கே நடக்கிற அட்டுழியம் வெளியே தெரியாதுன்னு தான் அவன் ரொம்ப ஆடிட்டுருக்கான். நான் வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எனக்கு தெரியும், அவனை வந்து இங்கே உள்ள ஆள் மூலியமாக வந்து போலீஸ் மூலியமாக நான் வர சொல்கிறேன், நீ வந்து என்னென்ன கொலை யாருக்கெல்லாம் பண்ண, இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு நீ அப்ரூவல் ஆயிரு, அப்போ தான் இவங்க வந்து எல்லாருமே மாட்டுவாங்க, அப்போ தான் இவங்களை நம்ம வச்சு செய்யலாம் சிகா அப்படின்னு சொல்கிறாங்க. சிகாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. எஸ்பிக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா சிகா வாயை திறந்தா இப்போ உள்ள அரசாங்கமும் கவலும் ப்ளஸ் வந்து அவரும் மாட்டுவார், எல்லாருமே மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பியும் மாட்டிடுவார்ல. ஸோ பெரிய தலைவலி ஆயிடுச்சு. சிகாவை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. எல்லாம் நடந்துச்சு சொல்லி கட்டபொம்மன் இப்போ தான் இஸ்மாயில் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு சார், எஸ்பி சார் என்ன பண்ணார்னா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்திபனுக்கு திங்கக்கிழமை தான் வந்து விசாரணைக்கு கூப்பிட்ருப்பாங்க கோர்ட்டில். பட் அவரை வெள்ளிக்கிழமையை வந்து விசாரணை சொல்லி பெயிலுக்கான விசாரணை சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. அவங்க அம்மா வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டானோன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இல்லை நான் ரிலீஸ் ஆகலை, இனிமேல் எனக்கு பெயில் கிடைக்கல, திங்கக்கிழமை தான் நான் என்னை விசாரிக்கவே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் அழுவாங்க. பார்த்திபனும் கண்ட்ரோல் இல்லாமல் நான் இங்கே இருந்துக்கிறேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அழுவான். இல்லை அப்படிலாம் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் நேரம் உனக்காக தான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். போய் வக்கீலை பார்க்கறதுக்காக உனக்கு பெயிலுக்காக தான் வக்கீல்கிட்ட பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வக்கீலும் வந்து இவன் மேலே வந்து அலிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, சாட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவனுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான், இவனுக்கு கிடைக்கணுன்னா ஒரே ஒரு வழி, சிகாவாக வாயை திறந்து இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து இவனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அவன் வாயை திறக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திபன் சொல்கிறான், அது எப்படி முடியும், அதெல்லாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு கட்டபொம்மன் சொல்லும் போது பார்த்திபன் சொல்கிறான், இல்லை நான் சிகா கிட்டே கேட்குறேன், எப்படியாச்சும் பேச வைக்கிறேன், அவன் ஒருத்தர் வாய் திறந்தால் எத்தனையோ பேர் இந்த ஜெயிலேருந்து விடுதலை ஆவாங்க, எத்தனையோ அப்பாவிங்கள் வந்து தப்பிப்பாங்கல்ல, ஸோ நான் பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான்.
இது ஜெயிலில் இருக்கும்போது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவனை சுற்றி எல்லாருமே ஆள் இருப்பாங்க, வேணான்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஸோ அவனை எப்படியா வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 10வது நாள் காரியம் ஹென்ரிக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சமையல் இன்சார்ஜாக வந்து நம்ம பார்த்திபனும் பஷீரும் தான் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ பார்த்திபன்கிட்டே இப்போ வந்து நம்ம எஸ்பி சார் ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாரு. டாக்டரும் சேர்ந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இது பேதி மருந்து. இதை நீ வந்து கலந்து நம்ம சிகாருக்கு கொடுத்துட்டேன்னா அவனுக்கு லூஸ் மோஷன் நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வருவோம்ல, அப்போ நம்ம பேசி சமாளிச்சிடலாம், நீ இதை எப்படியாச்சும் பண்ணிடுன்னு சொல்லி பார்த்திபன்கிட்ட கொடுக்குறாங்க பேதி மருந்தை. பார்த்திபன் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவன் தப்பிக்கணும், அவன் வாழ்க்கையை வாழணும்னா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஸோ 10வது நாள் காரியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க எல்லோரும் ஹென்ரியோட உருவத்தை வந்து செவத்தில் வரைஞ்சி அவனை ஒரு ஜீசஸ் மாதிரி வரைஞ்சி இனிமேல் ஹென்ரிக்கு நடந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 10வது நாள் காரியம் சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிகா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ரொம்ப போதை ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். டைகர் மணி தான் வந்து சாப்பிடல, இன்னும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாங்க. இப்போ தனியாக வந்து நம்ம பார்த்திபன் அவனுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்து இது யாருக்குன்னு கேட்கும்போது எனக்குன்னு சொல்கிறான். இல்லை அண்ணனே சாப்பிடலாம், உனக்கு எதுக்குடா லெக் பீஸ் 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம சிகாவுக்கு கொடுத்துட்றாங்க. சிகாவும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்தோடனே அவருக்கு ரொம்ப முடியாமல் போகிற ஒரு மாதிரி தொண்டையில் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். போகிற வரையிலே வந்து நம்ம எஸ்பி சார் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஒரு பேதிக்கு இவ்வளோ ஆக்டிங் போடுவியாடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எஸ்பி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இறந்துடுறாங்க. ஸோ இப்போ டாக்டர் எஸ்பி அந்த கட்டபொம்மன்லாம் ஷாக்கிங்கில் இருக்காங்க. நான் கொடுத்த பேதி மாத்திரை தான் எப்படி இறந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட சாப்பாடு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி அதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரே வியப்பாக தான் இருக்குது. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால் வந்து ஹீரோவோட அம்மா அப்புறம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஹீரோக்கு எப்படியாவது பெயில் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் வந்து எனக்கு பெயில் கிடச்சிடும்னு சொல்லி சந்தோஷமாக வெளியே வராங்க. இப்போ தான் வந்து சிகா இறந்த விஷயம் ஜெயிலில் எல்லாருக்கும் தெரியுது. ஜெயிலே எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. அப்போது அங்கே உள்ள போலீஸ்லாம் அடித்து போட்டு சாவியை பிடுங்கி எல்லா செல்லில் உள்ள சாவியும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. கலவரமாக மாறுது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் நம்ம வெளியே போயிடணும் பெயில் கிடச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தவர் வந்து இப்போ நம்ம எப்படியாச்சும் நம்ம உயிர் தப்பிச்சா போதுன்ற லெவலுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கலவரம் நடக்குது. எல்லா போலீஸையும் போட்டு அடித்து சாகடிச்சிட்டு இருக்காங்க. 4 போலீஸ் இறந்துடுறாங்க. ப்ளஸ் நிறைய ஜெயிலர்ஸும் செல்ல இந்த ப்ரிசனர்ஸும் இறந்து போயிடுறாங்க. பெரிய கலவரம் நடக்குது. அதாவது கலவரம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதாவது 10 நாளைக்கு முன்னாடின்னு சொன்னேன்ல, இப்போ வந்து அந்த டே வந்துச்சு டிசம்பர் 19 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கட்டபொம்மன் வந்து இஸ்மாயில் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. வந்து டைகர் மணி சீலன்லாம் வந்து கொந்தளிச்சிட்ருக்காங்க. இன்னொரு ஆப்போசிட் கேங் வந்து எப்படியாச்சும் டைகர் மணியை போட்டு தள்ளிட்டோன்னா நம்ம ஜெயிலில் கண்ட்ரோல் எடுத்துடலான்னு அவங்க பாதி பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நடக்குதுன்னா நம்ம எஸ்பி சாருக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இவன் இறந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வந்து எஸ்பி சார் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க திகார் ஜெயிலில். ஸோ சிகார் வந்து இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, அவனை தனியாக வந்து திகாருக்கு அமுச்சு விட்டுறலாம், இவனை எப்படியாச்சும் வேலூர் ஜெயிலுக்கு அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து வேதி மாத்திரை கலந்து உடல்நலம் பாதிச்சிருச்சு, நம்ம வேறு எங்கேயாச்சும் மாற்றணும்னு சொல்லி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த வேதி மாத்திரை எல்லாமே பண்ணது. பட் அவன் இறந்து போனோடனே அவனுக்கும் ஒன்றும் புரியல, அவருக்கும் ஒன்றும் புரியல. இங்கே நம்ம செல்லில் வந்து நிலமை கைமீறி போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. சீலன் வந்து இதை நம்ம வந்து சட்டப்பூர்வமாகவே பண்ணுவோம், பிரச்சனை பண்ண வேணாம், அமைதியாகவே நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட சொல்கிறாங்க. மணியும் வந்து சிகா இருக்கும்போது உன் பேச்சு தானே கேட்பாரு, நீ நானும் உன் பேச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சீலன் வந்து ஒரு 5 கோரிக்கை சொல்கிறாரு. என்னென்னா இங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு. ஹென்ரிக்கோட சாவுக்கு வந்து நியாயம் வாங்கி தந்துருக்கணும். நீங்கள் தானே கொண்டீங்க, ஸோ இதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். சிகாக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஓப்பனாக தெரியணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 இது சொல்லியிருப்பாங்க. எஸ்பி கிட்டே டென்ஷன் ஆயிடுவார். ஏண்டா என்னை மாட்டி விடுறதுக்கு என்கிட்டே குறிக்க வைப்பியா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு உங்கள் செல்லுக்கு போங்க, இல்லாட்டினா அடுத்து உங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மணி வந்து நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுகிற, ஷூட்டிங் ஆர்டராக இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 3 எதிர்க்கட்சி தலைவரையும் கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே இப்போ எஸ்பிக்கு ஒன்றும் புரியாது. நீ ஷூட்டிங் ஆர்டர் எடு, இவங்களுக்கு வந்து கையும் காலும் இல்லாமல் வெட்டி போட்டு துண்டு துண்டாக போட்டு விட்ருவோம். நீ இருக்கும்போது உன் செல்லுலே அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல வெளியே, ஸோ யோசிச்சு பேசுன்னு சொல்லி பயன்படுத்துகிறாரு. நம்ம கட்டபொம்மனுக்கு எப்படி இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, யாருக்கும் தெரியாமல் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. வந்து மேல் இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ எஸ்பியோட ஹையர் அஃபிஷியலும் வந்துட்டாங்க. அவருக்கும் மேலே இருக்கிற ஆஃபீஸர் வந்துட்டார். ஸோ அவர் வந்து எஸ்பியை பிடிச்சி சரியாக திட்டிகிட்ருக்காரு. உன்னால் ஒன்றுமே உருப்படியாக பார்க்க முடியாதே, இல்லை திகா ஜெயிலேருந்து வந்தேன்னு வேறு பெருமை பேத்திக்கிற, இங்கே இருக்கிற இத்தனை பேரை கூட பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க.
அங்கே இருக்கிறவங்களோட இதை நிறைவேற்றிட்டோம்னா இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொல்கிறாரு. கட்டபொம்மன் எப்படியாச்சும் எஸ்பியை மாட்டி விட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி உள்நோக்கம் அவருக்கும் இருக்குது. ஸோ இதை எப்படியாச்சும் பண்ணிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஐயர் அபிஷியல் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயத்தோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா இருந்தால் தானே நம்மளோட காரியெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். இவங்களும் சரி டாக்டர் வர்றதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டாக்டரில் வந்து 2 பேர் அனுப்பிச்சி விடுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து உண்மையான டாக்டர், இன்னொருத்தர் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்து எனக்கு பிபி சுகர் மாத்திரை போட்டுவிடு, இன்ஜெக்ஷன் போட்டுவிடு, லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியாது, கை நடுவும். உடனே இந்த டாக்டர் வந்து நான் போடுறேன் தாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி போடும்போது இவங்களுக்கு அப்பயே ஒரு டவுட் வரும். சரி நீ கட்டு போடு அப்படின்னு சொல்லும்போது கட்டு போடும்போது இறுக்கி போட்டுருவார். உடனே அவர் கத்தினோடனே இப்போ இவங்களுக்கு சந்தேகம் தீந்துரும், இவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே சொல்லி அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க. எங்ககிட்டயே இந்த மாதிரி உங்கள் வேலையை காமிக்கிறீங்களா, இவ்வளோ நடந்தோம் அப்படின்னு சொல்லி அவரை நாக்கை வந்து இவங்களை வெட்டுனா பிரச்சனை யாரும் சொல்லிட்டு வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரோட நாக்கை வந்து வெட்ட வருவாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்காக பஷீர் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பாரு நம்ம பாத்திக்கிட்ட. ஸோ பாத்தி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான். ஸோ பாத்தியை வச்சு அவரோட நாக்கை வந்து இப்போ டைகர் மணி வந்து துண்டிச்சு விட சொல்லுவான். அதேமாதிரி பாத்தி வந்து இல்லாட்டினா ஒன்றை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினோடனே அவனும் துண்டிச்சு விட்டுருவான். ஸோ பாத்தி இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கல்ல அவங்கக்கிட்ட. இது வந்து அந்த ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸருக்கு தெரிய வந்து நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டுருக்கு, இதை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு யோசிச்சுட்ருக்காங்க. வந்து மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வராரு. மினிஸ்டர் வந்து ஏன் இன்னும் எலெக்ஷன் இன்னும் நெருங்கி வந்துடுச்சு, அடுத்த மாதம் வச்சுக்கிட்டு என்னை ஏன் அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க, அவன் என்னதான் கேட்டு தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ்பியை உள்ளே விட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விட்டு தொலைய வேண்டியதானே, அவன் ஒருத்தனுக்காக என் ஆட்சி ஃபுல்லாக கவிழணுமா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எஸ்பி வெளியே நின்று கேட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த வேலையை பண்ணார், இப்போ அவரே மாட்டணுன்ற போது கூட கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காரு. சைடு பஷீர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 எம்எல்ஏஸும் எதிர்கட்சி தலைவரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே நிலைமை நார்மலாக இருக்கும். அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் மோசமாயிரும். ஸோ அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு சீலனும் இப்போ டைகர் மணியும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா சீலன் வந்து அமைதி வழியில் போராடணும், இப்படிலாம் அகிம்சை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் டைகர் மணி உன் பேச்சு கேட்டனால அண்ணனுக்கு இந்த நிலைமை, இப்போ எங்களுக்கும் இந்த நிலைமை வரப்போகுதுன்ற மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சீலனோட ஆளுங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பூட்டிட்டு இப்போ டைகர் மணி கண்ட்ரோலுக்கு எடுக்கிறான். டைகர் மணி இந்த 3 பேர்த்தையும் அவங்க ஆளுங்களை வச்சு செக்யூரிட்டி போட்டு வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு வராங்க. இந்த சைடு சீலன் வந்து எங்களுக்கு வன்முறை வேணாம், நாங்கள் அமைதி வழியில் போராடுறோன்ற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி தூக்கி போலீஸ் இருக்கிற இடத்துக்கு தூக்கி எரிஞ்சிட்ருக்காரு. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து 2-3 கட்சி மாதிரி 2-3 டீம் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சொன்னதை கேட்டுட்டு நீ எப்படியாச்சும் வந்து நம்ம ஆளுங்க எம்எல்ஏஸ் எதிர்கட்சி தலைவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடி, நம்ம அவங்களை எப்படியாச்சும் ரெஸ்க்யூ பண்ணி நம்ம போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நிலைமை வந்து நார்மலாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபன் கிளம்பி போகிறாரு. அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டு கொடுக்க சொன்னார் பஷீர்னு சொல்லி நீ போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு பார்த்திபன். அங்கே போய் நின்று அந்த நாக்கை வெட்டினு சொன்னால அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக அவர் அடித்து வருவார். பட் இருந்தாலும் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அவங்க சொன்னனால தான் வெட்டினா, இவனா பண்ணல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் ஒருத்தன் தான், அப்பயும் வேணாம் தானே சொன்னேன். ஸோ அவங்க காலில் விழுகிறதுக்கு இவன் காலில் விழுந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிப்போம், எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ காப்பாற்றினேன்னா உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்கி டாக்கி வந்து கட்டபொம்மன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பார்ல. ஸோ அந்த வாக்கி டாக்கி இருக்கிற இடத்த வந்து இப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒழிச்சு வச்சிருக்க இடத்த. ஸோ அதுலேருந்து போய் பேசி நாங்கள் இங்கே தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லு அப்படின்னோடனே சரின்னு சொல்லி பார்த்திபனும் கிளம்பி போகிறாரு. அந்த வாக்கி டாக்கி மூலயமா வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இங்கே தான் எதிர்கட்சி தலைவர்லாம் அடைச்சி அவங்க வச்சுருக்காங்க மணியன் டீம் அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்ம எஸ்பி சார் கேட்குறாரு. ஸோ கேட்டுட்டு நம்மளால தானே இப்படி ஆச்சு, நம்மளே இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் உள்ளே போகிறேன், அவங்களுக்கு நான் தானே வேணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன், எப்படியாச்சும் நம்ம தலைவர்கள்லாம் காப்பாற்றிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி பெரிய ஃபைட் சீன் நடக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க. ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர் இருக்கிற இடத்துக்கும் இவங்க ரீச் ஆயிடுறாங்க. சரி இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தா நீ ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை, ஒன்றை போட்டு திருநா சரியாகணும் எஸ்பி கிட்ட வரும்போது அவர் வந்து நான் இங்கே எப்படி வந்து இந்த இடத்துலலாம் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும், உங்களில் ஒருத்தர் தான் என்ன சொன்னால் அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திபனை வந்து சொல்கிறதுக்கு வரதுக்குள்ள பார்த்திபனையும் அடிச்சு போட்டுருவான் எஸ்பியை. ஸோ எஸ்பியும் இங்கே வந்து இறந்து போயிடுறாரு. இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகுது.
பார்த்திபன் வந்து ரங்கு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இந்த மாதிரி சிகா இறக்குறதுக்கு எல்லாரும் நான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் மணி. ஆனால் வந்து அவங்க ஒரு பேதி மாத்திரை எஸ்பி சார் கொடுத்தாரு, அதை நான் கலக்கவே இல்லை. ஏன்னா சிகா வந்து ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் சண்முகம் கொலைக்கு நான் காரணம் இல்லை, அது யாருனே தெரிலடா, நான் வந்து எப்போ வந்து ஹென்றி கிட்ட சொன்னேனோ அப்பயே எல்லாத்தையும் விட்டுட்டேன், அதுக்கடுத்து தான் ஃபோன் வந்துச்சு, நான் பண்ண முடியாதுன்ட்டு அந்த டீமை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னனால நான் வந்து கொடுக்கவே இல்லை, கலக்கவே இல்லை, ஆனால் எப்படி இருந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொடியை நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறான். அந்த பொடியை வந்து இவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பாங்க. இதை மோகன் கேட்டுறாரு. மோகன் கேட்டுட்டு மணிக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு பொடி வந்து அவன் ஒழிச்சு வச்சுருக்கான், சிகாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இங்கே தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இந்த இதனால தான் வந்து நம்ம பார்த்திபன்னால தான் சிகா இறந்தான்னு சொல்லி பார்த்திபன் மேலே இன்னும் மணி கோவமாயிடான். ஸோ அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடலாம். இன்னும் வரும்போது ஃபைட் பெருசாக நடக்குது. ஸோ இந்த ஃபைட்டில் என்ன நடக்குதுன்னா, கட்டபொம்மன் வந்து மணியை க்ளோஸ் பண்ணிடுறான்னு. ஸோ இந்த மாதிரி எதிர் டீம் அடுத்த டீமும் இருக்குல்ல, அவனும் மணியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி மாற்றி எல்லாருமே இறந்துட்டு தான் இருக்காங்க. சிகாவை யார் கொலை பண்ணாங்கன்னு இன்னமும் தெரியல. ஸோ பார்த்திபன் கொடுத்ததுலேயும் சிகா சாகலைன்னா வேறு யார் பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு எதிர்கட்சி தலைவரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்திபன் கூட கிராஸ் ஆவார்ல. ஸோ என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சிகா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டா ரிப்போர்ட்டர்கிட்ட, நம்மளும் வசமாக மாட்டோம், அப்படி எப்படியாச்சும் கொலை பண்ணிடணுன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ கட்டபொம்மன் தான் வந்து மோகன் கிட்ட ஒரு மருந்தை கொடுத்து, அவன் என்கிட்ட எப்படியாச்சும் கொடுத்து சாப்பிட விட்டுரு, அப்படி சாப்பிட விட்டுட்டேன்னா நீ சொல்கிற மாதிரியும் ரோஜா கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மோகனும் வந்து அவர் சாப்பிட்ற அல்வாவில் கலந்து விட்டுவான். ஸோ அதை சாப்பிட்டு தான் வந்து சிகா இறந்து போகிறான். இதுக்கெல்லாம் காரணம் கட்டபொம்மன் தான். ஸோ அவர்னால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தெரிய வருது. இப்போ மோகன் வந்து கட்டபொம்மன் கிட்ட ரோஜா கிட்ட கூட்டு போறிய கட்டபொம்மன், நான் தான் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேல அப்படின்னு சொன்னோன்னே உன்னை நிரந்தரமாக அனுப்பி வச்சுறேன்னு அவரையும் ஒரு ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் கட்டபொம்மன் தான். அவர் தான் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் வில்லனாக இருந்திருப்பார் இந்த படத்தில். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து எஸ்பி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டே இருப்போம். பட் ஆனால் லாஸ்ட்டில் தான் தெரியும் கட்டபொம்மன் இதை பண்ணியிருக்காருன்னு. கலவரெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. கலவரத்தில் மோஸ்ட்லி 40+ பிரிசனர்ஸ் இறந்துருப்பாங்க, நிறைய போலீஸ் இறந்துருப்பாங்க. கலவரெல்லாம் இப்போ நார்மல் வந்துருச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் இஸ்மைல் கிட்ட எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது யார் பண்ணியிருப்பா அப்படின்றது இன்னும் இஸ்மைலுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இது ஃப்ளாஷ்பேக்கில் கட்டபொம்மன் யோசிக்கிறதா, ஆனால் அவன் இதை சொல்லியிருக்க மாட்டான். ஸோ கடைசியாக வந்து இஸ்மைல் வந்து கட்டபொம்மன் கிட்ட இதை பார்த்திபன் தானே செஞ்சிருப்பான், நீ உண்மையை சொல்லு, நீ இதில் இன்வால்வ் ஆகாத மாதிரி நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் வந்து இது கட்டபொம்மன் வந்து இல்லை, அது எனக்கு தெரியல சார், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்திபன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்திபன் கிட்ட வந்து இது கட்டபொம்மன் தானே பண்ணது நீ சொல்லுன்னும் போது, எனக்கு அது தெரியாது சார், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சண்முகத்தை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா, தெரியாதுல்ல, அப்போ இது மட்டும் எப்படி எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. கேஸை எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, என்னதான் எல்லாரும் சொல்கிறது சாட்டிஸ்ஃபையான ஆன்சராக இருந்தாலும் எனக்கு இன்னும் தெரியாத பதில் என்னென்னா, கட்டபொம்மனுக்கு சடன் ப்ரொமோஷன் ப்ளஸ் பார்த்திபனுக்கு வந்து பெரிய ஹோட்டல் வைக்கிற மாதிரி அளவுக்கு பெரிய நடத்தி வச்சு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அப்போ ஹோம் மினிஸ்டராக இருக்கவர் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் கட்சியில் ஜெயிச்சிருப்பார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார்ல, அவர் இப்போ ஜெயிச்சிருப்பார். ஜெயிச்ச பிறகும் சடன் ப்ரொமோஷன், பார்த்திபனுக்கு வெளியே செட்டில்மெண்ட் ஆகி பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்திபன் கேட்ட ஒரு கேள்வி, சண்முகம் கொலைக்கு யார் காரணம், அது பார்த்திபன் இல்லை, ஆனால் பார்த்திபன் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்ல. ஸோ இந்த கொலையை யார் பண்ணான்றது தெரியாமல் இருந்தாலும் பண்ணவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க அவங்க தண்டிக்கவும் பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.